இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் பொரு யோகா. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் ஏகசப்த கோணாசனம். ஏகசப்த கோணாசனம் 2 சுற்றுகள் இது காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிந்த பிறகு இரண்டாவது சுற்று ஏக சப்த கோணாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். செய்து காமித்த பின் கருத்து கண்ணாயிரம் அவர்கள் வருவார்கள். சில கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுது உடலிளக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். காலையில் எழுந்தவுடன் உடம்பில் உள்ள கழிவுகளை அகற்றிவிட்டு உணவு ஏதும் அருந்தாமல் நாங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஆசனங்களை தொடர்ந்து காலையும் மாலையும் செய்து வந்தோமானால் உடம்பில் உள்ள நோய்கள் படிப்படியாக குறையும். அதோடு இயற்கையான உணவுகள், பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் அருந்து கொண்டு இந்த ஆசனங்கள் பழகி வந்தோமானால் உடம்பில் உள்ள அனைத்து நோய்களும் விரைவாக தீர்க்கப்படும். இப்பொழுது ஏக சப்த கோணாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் சில உடலிளக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு ஏக சப்த கோணாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். இப்பொழுது ரெண்டு நீட்டி வச்சுக்கிட்டு ஒரு காலை மறைக்கிட்டு எப்படி 1 2 3 4 5. இப்பொழுது இடது கால் 1 2 3 4 5. இப்பொழுது ஏக சப்த கோணாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். வலது கால் அப்படி ஆசனம் வைக்க நேரம் அப்படி இடது காலை வச்சுக்கிட்டு இப்போ வலது கால் இப்படி தூக்கணும். இப்படி வந்து கேட்டவர்கிட்ட அப்படி பிடிச்சிக்கிட்டு இடது கை சின்முத்திரை வைத்துக்கொண்டு இப்போ ஏக சப்த கோணாசனம் ஆசன நிலையில் இருக்கிறோம். இப்பொழுது எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த சுவாசம், மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையின் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். பழத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். சரி, தினமும் ஒரு பழங்கிறத நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த பழத்திலேயே வாழைப்பழத்தை அற்புத நன்மைகளை பற்றி பொதுவாக சொல்லாமல் விட்டுட்டோம். அதனால் இன்றைக்கி அந்த பொதுவாக வாழைப்பழத்தோட பொது நன்மைகள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். வாழைப்பழத்தை தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சிருக்கோம். எத்தனை வாழைப்பழம் இருக்கோ அத்தனை வாழைப்பழத்தையும் பிரித்து மேய்ஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அத்தனை வாழைப்பழத்தை பற்றி சொல்லிட்டோம். இன்றைக்கி வாழைப்பழத்தில் பொதுவாக என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். வாழைப்பழத்தில் வந்து இயற்கை நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிற எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. எதிர்ப்பு சக்திங்கிறது உடலில் ஒரு நோய் வருது, இல்லை உடலில் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே எதிர்ப்பு காட்டுறது தான் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம். அந்த விஷயத்த செய்யுது. இது அதுக்கு என்ன இருக்குது அந்த வாழைப்பழத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி. இந்த வைட்டமின் சி இருக்கிறதுனால தான் அந்த எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. வைட்டமின் சி என்ன செய்யும்? உடலில் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகப்படுத்துது. மூளை ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தணும்னு நினச்சோம்னா வைட்டமின் B6 இந்த சிசி இருக்கிறதுனால மூளையை நல்லா அதிகப்படுத்துது. அப்புறம் B6 வைட்டமின் C6 செரிமானம் தன்மை அதிகப்படுத்த இருக்குது. டயட்ரி ஃபைபர் ரத்த அழுத்தத்தை சீராக்கும். டயட்ரி ஃபைபர் ரத்த அழுத்தத்தை சீராக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுது. இதய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துது.
பொட்டாசியம் போன்ற வைட்டமின்கள் மற்றும் மினரல்ஸ் அதிகம் நிறைந்திருக்கு. மினரல்னால் தண்ணிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தண்ணி, அதில் தண்ணி அதிகமாக இருக்குது. தண்ணி சத்து அதிகப்படுத்துது. அதில் விட்டமின்ஸ், அதாவது உடலில் விட்டமின்ஸ் குறைபாடுனால நோய்கள், அதாவது சரும நோய்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்கள் இது பண்ணுது. இந்த வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் மழைக்கழிவுகளை நீக்குது. வாழைப்பழத்தை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ விஷயங்களாக செய்யுது இந்த வாழைப்பழங்கள். இந்தமாரி மிகப்பெரிய விஷயங்களை தினமும் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, மேக்னீசியம், நார்ச்சத்துக்கள் நிறைந்த உள்ளதுனால நிறைய விஷயங்களை செய்யுது. அதுமாரி குருதி, குருதியை நல்லா வலுப்படுத்துது. குருதியை நல்லா ரத்தத்தை தின் பண்ணுது. அதனால் சில விஷயங்கள் நிறைய கிடைக்கிது. அதனால் வாழைப்பழத்தில் ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை அதிகப்படுத்துது. இந்த வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் ஆயுட்காலம் அதிகரிக்கும். ஏன் ஆயுட்காலம் எதுனா மலச்சிக்கலே இருக்காது. மலச்சிக்கல் தான் ஆயுட்காலம் அதிகரிக்கும். நல்ல விஷயங்களை செய்யுங்க. அதனால் அதை சாப்பிடுங்க. ஒரு வாழைப்பழம் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்களை செய்யுது. அப்படிங்கும்போது இத்தனை விஷயங்களை செய்யக்கூடிய இந்த வாழைப்பழத்தை தினமும் சாப்பிடுங்க. நீங்கள் மட்டும் சாப்பிடாம விட்டா ஒரு நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள். சரி, அந்த மகதிஷ்டி தினமொரு யோகா எப்போ வெளியில் வருது அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுவோம். மகதிஷ்டி தினமொரு யோகா காலை 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியில் வருது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலை சரியாக 5:30 மணிக்கு வெளியில் வருது. அப்படி 5:30 மணிக்கு வெளியில் வரலைன்னா 8 மணிக்கு, காலை 8 மணிக்கு வெளியில் வருது. இடர்பாடுகள் எதுவும் சில விஷயங்கள் இடர்பாடுகள் இருந்து அதில் வர முடியல, 8 மணிக்கு கண்டிப்பாக அதை வெளியிட்டுரும். இரவு 8 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸு அதை ஒன்று கொடுக்குறோம். அதான் தினமும் இந்த மகதிஷ்டி தினமொரு யோகா பாருங்கள். சரி, அதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், தினமும் அந்த வீடியோ எப்படி அவங்களுக்கு பார்க்க சொல்லணும் அப்படின்னா யூடியூப்பில் போய் @daily simple யோகா, இல்லை கூகுள் சர்ச்சில், குரோமில் இதில் போய் @daily simple யோகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். ஆங்கிலத்தில் அடிங்க, இடைவெளி இல்லாமல் அடிங்க, வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சப்ஸ்கிரைபரில் போய்ட்டு வீடியோ சேனலில் போய் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வந்துடும். ஷார்ட்ஸ் தனியாக வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிரும். பார்த்து நீங்கள் மட்டும் மகிழாமல் மற்றவங்களும் சொல்லுங்கள். நன்றி. இப்போது ஆர்ஜி அவர்கள் உங்களுக்காக ஆசனத்தை செய்து காட்டி மறுபடியும் உங்களுக்கான அதற்கான பலனை சொல்லுவார். கவனிங்க. நன்றி. ஆர்ஜி அவர்கள் இப்போ தொடரும். ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொண்டோம். வாழைப்பழம் பற்றிய நன்மைகளை தெரிந்து கொண்டோம். இந்த வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடல் எடை வந்து ஒரே எடையை வந்து சீராக இருக்கணும். சில பேருக்கு உடம்புலாம் வெயிட் குறையும். அதுமாரிலாம் இல்லாமல் அந்த உடல் எடையை ஒரே சீராக வைத்துக்க இந்த வாழைப்பழங்கள் பெரிதும் உதவியாக இருக்கின்றன. நம்ம முட்டைலாம் சாப்பிட்றோம், இந்த நாட்டு முட்டைலாம் சாப்பிட்றோம், அதில் உள்ள பலன்கள்லாம் இந்த வாழைப்பழத்துலேயும் கிடைக்கின்றன. அதனால் வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்பொழுது ஏகசப்த கோணாசனம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். செல்வதற்கு முன்னால் உடலிழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்வோம். காலை நீட்டிக்கிட்டு 1 2 3 4 5 1 2 3 4 5. வலது காலை ஆசனம் வைக்க நேரம் அப்படி வச்சுட்டு வலது கையில் சின்மத்தில் வைத்துக்கொண்டு இப்பொழுது எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும். மூச்சை கவனிக்க வேண்டும். ஏக சப்த கோணாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்துவிட்டோம். ஏக சப்த கோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிட்டம், நம்ம உட்காரணும் இல்லையா, அந்த பகுதி பிட்டம் பலனடைகின்றன. கல்லீரல் கணையம்லாம் அந்த காலப்படுத்துவதனால அமுக்கப்படுறதுனால பலனடைகின்றன. இதயம் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கின்றன. மார்பகங்கள் விரிவடைகின்றன. இதயம் பலம் பெறுகின்றன. விந்து அணுக்கள் கெட்டி படுகின்றன. நரம்பு பலன் பெறுகின்றன. ஏகசப்த கோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பிட்டம் பலனடைகின்றன.
கல்லீரல் கணையம் அமுக்கப்பட்டு பலனடைகின்றன. இதயம் பலன் பெறுகின்றன. நினைவாற்றல் அதிகரிக்கின்றன. மார்பகம் விரிவடைவதால் மார்படன் வலிமையடைகின்றன. இதயம் பலன் பெறுகின்றன. விந்தணுக்கள் கெட்டிப்படுகின்றன. நரம்பு பலன் பெறுகின்றன. ஏகசப்த கோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கருத்து கண்ணாயிரம் அவர்களை உரையாடலை பார்க்க இருக்கிறோம். பார்த்து இன்று அளிக்கக்கூடிய கருத்துக்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி. சுருங்க சொல்லி பெருங்க விலகிறது ஆஜியோட மனநிலை. எப்படி அந்த அதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்லி இது பண்ணுவாங்க. பிட்டாங்கன்னா தூசு பக்கம் பின்பக்கம் முதுகுக்கு கீழே உள்ள இருக்குங்களா பட்டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த பகுதி தான் பிட்டம். அது நல்லா அதாவது பிட்டத்தில் உள்ள சதையெல்லாம் குறைக்கக்கூடிய விஷயங்கள் செய்யுது. கல்லீரல் கணையம் மண்ணீரல் இதெல்லாம் அமுக்கப்பட்டு மலச்சிக்கலை சரி செஞ்சிடுது. இதயத்தை வந்து நல்லா வலுப்பெற செய்யுது. இந்த பார்த்தீங்கன்னா இதயம் நல்லா விரிவடைஞ்சு இதயம் நல்லா வலுப்பெற்றுடும். அப்புறம் நுரையீரல் நல்லா வலுப்பெற்றுடும். அப்புறம் விந்தணுக்களை வந்து நல்லா கெட்டுப்படியக்கூடிய ஆசனம். அந்த இதெல்லாம் விந்தணுக்களை நல்லா காலை தூக்கி இது பண்ணும்போது விந்தணுக்களை கட்டிவிடும். ஒரு பத்மாசனத்தில் ஒரு காலை கொண்டு கீழே வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா, அதுதான் விந்தணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணுது அந்த ஆசனத்தை இது பண்ணும்போது. அந்த முத்திரையெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். நினைவாற்றல் அதிகப்படுத்துது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய விஷயங்களை இத்தனை விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆசனத்தை நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஆசனம் தான். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும், செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் செஞ்சு பாருங்கள், நல்ல கடினத்தன்மை இருக்கும். எதுக்காக ஈஸியாக சொல்கிறோம், நீங்கள் செய்யணுங்கிறதா தான் எத்தனையும் சொல்கிறோம். சரி, கடைசி வரைக்கும் இறுதி வரை பாருங்கள் இந்த ஆசனங்களை. ஏன் இந்த ஆசனங்களுக்கு இறுதி வரையும் பார்க்கணுன்னா தான் முதல்ல ஆசனத்தை பற்றி சொல்லுவோம். அந்த ஆசனத்தோட பலன்கள் மாதிரி கடைசியில் தான் சொல்லுவோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தா தான் அந்த ஆசனத்தோட அருமை தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஆசனத்தோட பலன் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதான் முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த ஆசனத்தில் கடைசியாக கொண்டு போய் சேர்க்குறோம். அதனால் கவனமாக இது பண்ணுங்கள். ஒரு வாழ்க்கையோட மனிதனை வந்து பல விதமாக மாற்றுது. எங்கே மாற்றுது? கருத்து கண்ணாயிர பகுதியை சொல்லுவோம். எப்படி மாற்றுது, ஏன் மாற்றுது அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். மனுஷனோட வாழ்க்கையில் பெரிய விஷயம் தாங்க. வாழ்க்கையில் என்ன நினைக்கிறான், ஏன் மனுஷன் வாழ்கிறான் அப்படின்னா ஒரே ஒரு தான். வாழ்க்கையில் பெரும்பகுதி பணத்தை தூக்கி ஓடுறான். எதுக்காக ஓடுறான்? வாழ்க்கையில் பெரும்பகுதி பணத்தை தூக்கி கொண்டே ஓடுறான், சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறான். கடைசி அந்த பணத்தை சம்பாரிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிடுது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இல்லந்தோர் இனியதோர் வாழ்க்கையை பயன்படுத்தணும். அந்த இல்லந்தோர் இனியதோர் வாழ்க்கைனா எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லந்தோர் இனிய வாழ்க்கைன்னா ஒன்றுமே இல்லைங்க. உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துங்க. இல்லந்தோர் இனிய வாழ்க்கை அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும். மனநிலையை முதல்ல மாற்றிடுங்க. நம்மள்கிட்ட இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், மனநிலையை வச்சுக்கணுங்க. அவ்வளோதாங்க. 2 விஷயம் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கும் முறை, கணவன் மனைவி குழந்தைகளை விட்டு கொடுக்கும் தன்மையை பற்றி நிறைய பேசி தெரிஞ்சுக்கணுங்க. அவ்வளோதாங்க. இது தெரிஞ்சிங்கன்னா இனிமையாக அமைஞ்சிருங்க உலகம். இதுதாங்க வாழ்க்கை. உலகத்தை சிறப்பாக பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு சிறப்பான வாழ்க்கை வாழலாம் இது செய்யணும். இயற்கை தோணும் இனியதோ ஒரு வாழ்க்கை அப்படின்னா இனியதோ ஒரு வாழ்க்கையை கொண்டு போனால் கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு மனிதருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ண முடியும். எப்போ பண்ணலான்னா 2 விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. ஒரு கணவன் சொல்கிறாருன்னா மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவி சொல்கிறாங்கன்னா கணவன் விட்டு கொடுக்கணும். சில விஷயங்களை விட்டு கொடுக்கும்போது நிறைய கிடைச்சிரும். நிறைய விஷயங்களை நம்ம செய்து முடிச்சிட முடியும். அதுதான் விட்டு கொடுக்கும் பழக்கம். விட்டு கொடுக்கும் பழக்கம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, நம்ம விட்டு கொடுக்குறத ஒருத்தவங்கள விட்டு கொடுக்கணும். அப்போ தான் இந்த விஷயங்கள் நடக்கும். அப்போ தான் மன சந்தோஷம் இருக்கும். அதுமாரி ஒரு அலுவலக பயன்பாட்டில் இருக்கவங்களும் ஒருத்தவங்க விட்டு கொடுக்க மனப்பான்மை விட்டுக்கணும். சரி ரைட்டு, அவர் செய்யலையா நம்ம செஞ்சுருவோம், அவர் ஏன் செய்யலாம் நம்ம அதையும் அவர் வேலையை நம்ம எடுத்து போட்டு செய்யலாம் நினைக்காம விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்தால் அங்கே நம்மளோட சுற்று இருக்கவங்க நல்லா சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அந்த விஷயத்தை தான் சொல்ல வரும். சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படி வரும்? நம்மளோட இருக்கவங்கள மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும். அப்போ நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதாங்க விஷயம். மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ நம்ம சந்தோஷமாக வீடோ குடும்பமோ வெளியேயோ நண்பர்களோ நம்ம மகிழ்ச்சியான நண்பர்களை பழகினா மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கலாம். மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கணவன் மனைவி முதல்ல மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அடுத்தது வந்து வேலை போகிற இடத்துக்கு நம்ம மகிழ்ச்சியை கொண்டு போகலாம். ஒரு சின்ன விஷயத்தை சிரிக்க கூட எல்லாம் பயப்படுறாங்க. நம்ம நரசிம்மராவ் மாரி இருக்கக்கூடாதுங்க. அவர் சிரிக்கவே மாட்டார். இருந்தாலும் அதேமாரி இருந்துடக்கூடாது வாழ்க்கையை. அவர் முகம் பாருங்கள் அப்படியே ஒரு பொழிவு இல்லாமல் இருக்கும். சிரிக்கிற முகம் பாருங்கள் பொழிவாக இருக்கும். அதனால் சிரிப்புக்கான விஷயத்தை கொண்டு போவோம். இல்லந்தோர் இனிமையை கொண்டு போய் சேர்ப்போம். நல்ல பழக்க வழக்கங்களை சேர்த்துப்போம். நல்ல உணவுகளை சேர்த்துப்போம். இயற்கை உணவுகளை சேர்த்துங்க. இயற்கையோடு வாழுங்க, உண்டி வாழுங்க. இயற்கை தான் பிரதானம். இயற்கை இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து கற்றுப்போம். நல்ல விஷயங்களுக்கு 4 பேருக்கு சொல்லுவோம். நல்லதை மட்டுமே செய்யும். இன்றைக்கி ஒரே விஷயந்தான், மகிழ்ச்சியாக இருக்கணும், விட்டு கொடுக்குறோம். 2 விஷயத்தை செஞ்சீங்கன்னா கருத்து கணையாத பகுதியில் விட்டு கொடுக்கவும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் தெரிஞ்சுக்கிங்க. வாழ்க்கை சிறப்பாக அமையும். இல்லந்தோறும் இனிய ஒரு வாழ்க்கை அமைய
மகிழ்ச்சியாக இருக்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கிறது வைத்து வாழ்வதை கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் இருந்தால் சிறந்தது வாழ்க்கையை அனுபவிச்சிடலாம். இந்த மகதிஷ்டி தினம் ஒரு பார்த்து மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நாளை ஒரு யோகாசனத்துடன் கருத்துக்க நேரம் பகுதி அல்லனா ஒரு இயற்கை பற்றியான விளக்கங்களை பற்றி கேட்டு சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.